இந்த வீடியோ நான் செய்கிறது இந்த வருஷம் A-level எக்ஸாம் போகிற பேட்சுக்காக AL 25 பேட்ச். அதே நேரம் ரிப்பீட்டாக்களுக்கான ஒரு பகுதி. கவனிங்க, அவங்களோட ஆன்லைன் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் முடியுது, 1 month முடியுது, ஒரு மாதம் முடியுது. இந்த மாதம் ஒரு மாதத்தில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் என்ன சாதிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகலே சொன்னேன், பேரலாக எல்லா சாப்டரையும் ஒரு ஒழுங்காக நான் ரிவைஸ் பண்ணி கொண்டு போகும்னு சொன்னேன். அதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 4 சாப்டர்ஸ். ஒன்று ஜெனரல் கெமிஸ்ட்ரி, அதே நேரம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், அடுத்தது ஆர்கானிக், அடுத்தது ஃபிசிக்கல். இதில் ஒவ்வொரு வீக்கும் ஜெனரல் ஒரு கிளாஸ், இன்ஆர்கானிக் ஒரு கிளாஸ், ஆர்கானிக் ஒரு கிளாஸ்ன்னு போனது. ஃபிசிக்கல் பெரிய பகுதின்றபடியால் ஃபிசிக்கலுக்கு நாங்கள் ஒரு வீக்கில் 2 கிளாஸ் போட்டுக்கொண்டு வந்தோம். இப்போ இந்த ஒரு மாதத்தில் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 பேப்பர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 பேப்பர். இது மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 2 பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு பேப்பர் போய்கொண்டிருக்குது. இன்னும் ஒரு கிளாஸில் நான் நினைக்கிறேன் இந்த பேப்பர் முடியும். அது மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக்கில் நாங்கள் 3 பேப்பர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது மாதிரி ஃபிசிக்கலில் கேஸஸ் தான் நாங்கள் கொண்டு போனது, கேஸஸ் செய்தோம். அதில் மொத்தம் 4 பேப்பர்ஸ், 4 பேப்பரும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஒவ்வொரு செக்ஷனாக தான் ரிவைஸ் பண்ணி கொண்டு வரோம். நாங்கள் எப்படி எங்களோட பேப்பர் கிளாஸ் போகுதுன்றால் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டாக ரிவிஷன் போகும். பிறகு அந்த ரிவிஷன்லேருந்து பிறகு 25 வருஷம் A-level பேப்பர், 2000 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் நடந்த A-level பேப்பர்ஸ், 2000லிருந்து 2024 வரையிலான A-level பேப்பர்ஸ் நாங்கள் எப்படி செய்து கொண்டு வரோம் என்றால் MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாம் ஒன்று விடாமல் செய்து கொண்டு வரோம். ஒரு சாப்டர் எடுத்தால் எல்லாமே செய்து காட்டும். அப்படின்னால் 25 வருஷத்து A-level பேப்பர் கேள்வி ஃபுல்லாக செய்து காட்டப்படுது. இப்போ இதில் எங்களோட 25 வருஷம் A-level பேப்பர் கேள்விகளுக்கு ஜென்ரலில் 3, இன்ஆர்கானிக்கில் 2, ஆர்கானிக்கில் 3, கேஸஸில் 4 பேப்பர். நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக உங்களுக்கு 12 பேப்பர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டது. 12 பேப்பர்ஸ் முடிஞ்சிட்டு. அதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு வீக்கில் 2 கிளாஸ் செய்தபடியால் ஃபிசிக்கலில் கேஸஸ் செக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு. கேஸஸில் ஃபுல் ரிவிஷன், எல்லாமே ரிவிஷன் முடிஞ்சது. கேஸஸில் வரக்கூடிய எல்லா கேள்விகளும் ஃபுல்லாக செய்து காட்டிட்டேன். 25 வருஷத்து A-level பேப்பர் கேள்வி ஃபுல்லாக முடியுது. அப்போ இந்த சாட்டர்டே உங்களோட ஃபிசிக்கலில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களோட யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனர்ஜெட்டிக்ஸ் ஸோ எனர்ஜெட்டிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னால சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வளமை மாதிரி ரிவிஷன், பிறகு உங்களோட 25 வருஷத்து A-level பேப்பர் கேள்வி, ஸ்ட்ரக்சர், MCQ, எஸ்ஏ எல்லாமே செய்து காட்டுவோம். இதில் இந்த பேப்பர் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறாக்களுக்காக ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகிறோம். கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க. ஒரு விஷயம், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸை ஃபாலோ பண்ண பாருங்க. லைவாக இப்போ உங்களுக்கு தெரியும், லைவாக கிளாஸ் போகுது தானே. இப்போ லைவ் டைம் உங்களுக்கு தெரியும், 8:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். அது மாதிரி எப்படி போய்கொண்டிருக்கும். 8:30ன்னு சொன்னால் ஒரு 10 minutesல ஸ்டார்ட் பண்ணுவேன். பிறகு நான் ஃபுல்லாக செய்து கொண்டு வருவேன். முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் லைவாகவே நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறீங்க, லைவாகவே பார்த்து கொண்டு போகிறீங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த லைவ் கிளாஸுக்கு வராமல் அதில் ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறீங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களோட ஆப்பில் லைவ் கிளாஸ் நடந்து 24 மணி நேரம் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். 24 hours ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் நடந்து 24 மணித்தியாலங்கள் அந்த அந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு லைவில் ஏதாவது தடங்கல்கள் வந்தால், உங்களோட கவரேஜ் ப்ராப்ளம் அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் திரும்ப என்ன செய்யலாம்னா ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம். ஆனால் 24 மணித்தியாலத்துக்கு பிறகு அது ஆப்ல இருந்து என்ன செய்யணும்னால் ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். சில பேர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் திரும்ப ரெக்கார்டிங்ஸ் கேட்குறீங்க. காணிங்க இது ரெக்கார்டிங்ஸ் கிளாஸ் இல்லை,
இங்கே ரெக்கார்டிங்ஸ் கிளாஸுக்கு இடமே இல்லை. நீங்கள் விரும்பினா லைவ் கிளாஸ் வாங்க, 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு ரெக்கார்டிங்ஸ் பார்க்க இயலாதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியானாலும் என்ன கிளாஸுக்கே தேவையில்லை. நீங்கள் வேற எங்கேயாவது கிளாஸுக்கு போகும். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க தானே கிளாஸ் செய்கிறாக்கள். ஸோ அப்படியான கிளாஸுக்கு போகும். ஒரு மாதத்திலேயே பெற்றுத்தரப்படும், இல்லாட்டி என்ன ஒரு நாளில் சிலபஸ் முடிக்கப்படும். அப்படியான ஃபேண்டசி கிளாஸஸ் இருக்கும், அதுக்கு போகும். இல்லைங்க பேக்கேஜை தர கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கு போய்க்கொள்ளும். ஸோ ஏன கிளாஸுக்கு நீங்கள் வராதீங்க, தயவு செய்து வராதீங்க. ஒழுங்காக படிக்கிற எண்ணம் இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு போகணும்ன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அப்படியானால் மட்டும் கிளாஸுக்கு வந்தால் போதும். அப்படியான ஆக்களால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ரெக்கார்டிங்ஸ் என்று சொல்றதை கேட்டுறாதீங்க. ரெக்கார்டிங்ஸ் தரப்படாது. லைவ் கிளாஸ் நடந்து 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். 24 hours இருக்கும். அப்போ 24 hours உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்க முடியாதுன்னு சொன்னால், ஒரு கிளாஸுக்குள்ளுக்கு அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எங்கள் கிளாஸுக்கு தேவையில்லை. அடுத்த விஷயம், 2வது, உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் 12 பேப்பர்ஸ் நடந்திருக்கு. இந்த பேப்பர்ஸுக்குள்ளுக்கு ரிவைஸ்ட் எக்ஸாம்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. இப்போ கம்மிங் மந்த், இப்போ உங்களோட மந்த் அடுத்த மந்த் ஸ்டார்ட் ஆகிட்டது. இப்போ அடுத்த மந்தில் ஒரு மாதத்தில் நடந்த பேப்பரோட ரிவைஸ் பேப்பர் ஸ்டார்ட் ஆகும். அதை நான் எக்ஸாம் மாதிரி வைப்பேன். உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி வரும். நீங்கள் லைவாக எக்ஸாமில் சிட் பண்ணணும். பிறகு நாங்கள் அதை பேப்பரை கரெக்ட் பண்ணி பிறகு நான் உங்களுக்கு உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு அனுப்புவோம். அந்த எக்ஸாமில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும். ஏன்னா அந்த எக்ஸாமில் தான் உங்களை நீங்கள் மதிப்பிடலாம். நீங்கள் இந்த பேப்பர்ஸில் செய்த கேள்விகளில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அதை திரும்ப செய்யக்கூடிய ஆற்றலில் பெற்றிருக்கிறீங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக அமையும். ஸோ அந்த எக்ஸாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்த பதிவில் அடுத்த வீடியோவில் அந்த எக்ஸாம் சம்மந்தமான முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கதைப்பேன். ஸோ அப்போ நீங்கள் கட்டாயம் நீங்கள் எக்ஸாமில் கலந்து கொள்ளணும். அடுத்தது 25 பேட்சுக்கு தியரி கிளாஸ் போய்கொண்டிருக்குது. தியரி கிளாஸில் நாங்கள் அயன் சமலை போய்கொண்டிருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையானாக்கள் அயன் சமலை உங்களுக்கு படிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் தியரியில். ஓகே, சந்திப்போம் அடுத்த கிளாஸ்.